Hello friends, welcome to our channel. நம்ம எங்கே கிளம்புனாலும் நம்ம போடுற மேக்கப்லேருந்து நம்மளுடைய ஹேர் ட்ரெஸ்ஸிங் வரைக்கும் எதுவுமே கலையாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எப்போவுமே ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் பேட் லக் என்னன்னா இது நடக்கிறது கிடையாது. இதனால் நம்ம என்ன செய்கிறோம், எப்போவுமே கொஞ்சம் மேக்கப் பொருட்களை நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டே போகிறோம். அந்த வகையில் லேடிஸ் அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் ஹேர் ஜெல், ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்மளுடைய ஹேர் கலையாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போது ஹேர் ஜெல்லுடைய நன்மைகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் வேறு என்னென்ன தீமைகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஹேர் ஜெல் ஒரு ஹேர் ஸ்டைலிங் பொருள். இது நம்மளுடைய முடியை ரொம்ப ஹார்டாக்கி நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் எப்பவுமே கலையாம இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இதுல ஒரு பிளாஸ்டிக் பொருளான PVB அப்படின்ற பாலிமர் சீலர் பயன்படுத்தப்படுது. இந்த ஹேர் ஜெல் தண்ணியில் கரைஞ்சி முடியை ஒன்றோடு ஒன்று சேர்த்து அது கலையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹேர் ஜெல்லை தண்ணியோடு சேர்த்து அப்ளை செய்கிறப்போ அதில் இருக்கிற பாலிமர் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இந்த வேலையை செய்யுது. நம்ம கூந்தலை அழகுபடுத்துறதுல இந்த ஹேர் ஜெல் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதும் முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத இந்த ஹேர் ஜெல்லில் ஆல்கஹாலும் அரிக்கிற கெமிக்கல் பொருளும் சேர்ந்துருக்கு. இது நம்ம கூந்தலில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி நம்ம கூந்தலை ட்ரை ஆக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் பிளவுபட்டு ஸ்பிளிட் எண்ட்ஸும் ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறப்போ நம்ம தலையில் அரிப்பு, வறண்ட சிக்கலான கூந்தல் இது எல்லாமே ஏற்படுது. இந்த ஹேர் ஜெல்லை நம்ம அதிகமாக ரிப்பீட் பண்ணும் போது பொடுகு தொல்லை ஏற்படுது. தலையில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால அரிப்பு, தோல் உரியறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்ந்து பொடுகு தொல்லையும் ஏற்படுது. இதனால தலையில் எண்ணெய் பசை சுரக்கிறது பாதிப்படைஞ்சி தோல் உரியறது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத வேர்க்கால்கள், ஆரோக்கியமே இல்லாத கூந்தல் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தலுடைய ஒரிஜினல் கலரையும் இது இழக்க செய்யுது. நம்ம கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்காததுனால அதில் இருக்கிற pH அளவு மாறி நம்ம ஹேரோடைய ஒரிஜினல் கலரை இழக்க செய்யுது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஹேரோடைய கலர் மங்கி போயிடுது. இப்படி ஹேர் ஜெல்லை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் ஏற்படுற ட்ரைனஸ், ஸ்பிளிட்டன்ஸ், வலுவிழந்த வேர்க்கால்கள், பொடுகு இப்படி எல்லா பிரச்சனையும் சேர்ந்தா கடைசியாக நம்ம ஹேர் ஃபாலை தாங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளோட சேர்ந்து ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக அமையுது. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் ஜெல்லை பயன்படுத்துகிறப்போ அதில் இருக்கிற நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஹேர் ஜெல்லை பயன்படுத்துகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆரோக்கியமான கூந்தலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் சில பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.